ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம். இன்னையோட ஸ்டோரியில் சூரஜ்னு ஒரு மீன் பிடிக்கிறவர் வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம். சூரஜ் ஒரு மீன் பிடிக்கிறவர், அவரோட ஒய்ஃப் லக்ஷ்மி. சூரஜ் பொதுவாக எது இருக்குதோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்குவார். ஆனால் லக்ஷ்மி கொஞ்சம் பேராசை பிடிச்சவ. ஒரு நாள் காலையில் லக்ஷ்மி சூரஜை எழுப்பி, என்ன இன்னும் வேலைக்கு போகலையா? வீட்டில் சமையல் பண்ண விறகே இல்லை, இப்போ வேலைக்கு போயிட்டு வரப்போ தயவுசெய்து விறகு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அதட்டி அனுப்பிச்சி வைக்கிறா. சூரஜும் வேலைக்கு கிளம்பி போகிறான். அன்னைக்குன்னு பார்த்து அவன் மீன் வலையில் எதுவுமே சிக்கலை. சரி அவ்வளோதான், போய் லக்ஷ்மிகிட்ட திட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கப்ப வெயிட்டாக வலையில் தென்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு கோல்டன் ஃபிஷ். சூரஜால் நம்பவே முடியல. அப்போ அந்த ஃபிஷ் சூரஜ்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுச்சு. தயவுசெய்து என்னை விட்டுரு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. சூரஜும் அந்த மீனை விட்டுட்டு, என் ஒய்ஃப் விறகு கட்டை வாங்கிட்டு வர சொன்னால் என் மீனே எனக்கு சிக்கலை, அதனால் உன்னால் அது தர முடியுமா அப்படின்னு சொல்லிச்சு. வீட்டுக்கு போய் இருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுருச்சு அந்த மீன். இவன் வீட்டுக்கு வரான். வீடு ஃபுல்லும் விறகாக நிறைஞ்சு போயிருக்குது. இவனுக்கு ஒரே சந்தோஷம். லக்ஷ்மிகிட்ட நடந்ததை சொல்கிறான். ஆனால் அவள், அடா முட்டாளே, இந்த விறகை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எது கேட்டாலும் கிடைக்கும்னா நீ நிறைய சாப்பாடு கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். சூரஜை திரும்பவும் அந்த தங்க மீன்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறா. சூரஜ் தங்க மீன்கிட்ட போய், எனக்கு விறகு கட்ட போதும், எனக்கு நிறைய சாப்பாடு தரியா அப்படின்னு கேட்குது. கேட்டதுக்கு அந்த மீனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வெரைட்டியாக சாப்பாடாக இருக்குது. கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஆனால் லக்ஷ்மிக்கு ஆசை அடங்கலை. திரும்ப சூரஜ்கிட்ட, நான் கல்யாணங்களுக்கெலாம் போகணும், என்னை விதமாக புடவை கட்டணும்னு ஆசையாக இருக்குது, உன் மீன்கிட்ட போய் புடவை வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சூரஜும் மீன்கிட்ட போய், என் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் புடவைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே ஆகட்டும் மீன் சொல்லிடுது. வீடு நிறையா புடவையாக நிறைஞ்சு போயிடுது. இந்த சந்தோஷமும் கொஞ்ச நாள் தானே. திரும்ப சூரஜ்கிட்ட, நமக்கு நல்ல வீடு, மாளிகை மாடி இருக்கணும், நிறைய நகைகள் எல்லாம் வேணும், போய் கேட்குறியா அப்படின்னு சொல்லுவோம். சூரஜும் போகிறான். போனோடனே கோல்டன் ஃபிஷ் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஜொலின்னு ஜொலிக்குது. தங்க நகையால் பெரிய மாளிகையாக மாறிடுச்சு. ஒரு நைட் தான் போச்சு. அப்போ தான் லக்ஷ்மிக்கு புலப்படுது, இவ்வளோ நகையை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும்? இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே, இப்போ போய் மீன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல சூரஜும் மீன்கிட்ட போகிறான். ஆனால் அந்த தங்க மீன் அங்கே இல்லை. வீட்டுக்கு வந்து பார்த்தா லக்ஷ்மியாக இல்லை, பேயாக மாறி பூதமாக மாறி இருக்கிறா. இந்த பூதம் இருக்க வீட்டுக்கு யாராச்சும் திருடங்க வருவாங்களா? லக்ஷ்மிக்கும் சூரஜ்க்கும் அப்போ தான் புரிஞ்சு, பேராசையோட விளைவு தான் இந்த கதி அப்படின்னு. ஸோ நெவர் பி க்ரீடி. இருக்கிறத வச்சு நல்லா சந்தோஷமாக வாழலாமே. லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஒரு ஐடி ஊழியர் ஒரு க்ரோ வளர்க்குறாரு. அது ரொம்பவும் சாஃப்டான க்ரோ. அதுக்கு பேர் வச்சுருந்தா என்னவா இருக்கும்? The answer is Microsoft. Thank you.